योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार। जय गुरु राया भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। இந்த காலை வேளை பகவானுடைய பேரருளினால் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. எல்லோராலும் பார்க்க முடியும். பகவானுடைய சூரிய பகவான் நேரே வந்து நின்று கொண்டு தன் ஒளியை பகவான் மேல் செலுத்தி கொண்டிருக்கிறார். பகவான் தகதகவென்று மின்னிக்கொண்டிருக்கிறார். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு மதுரையிலிருந்து திரு பாண்டியன் அவர்களும் அவருடைய மனைவி ராணி அவர்களும் வந்திருந்தார்கள். அப்பொழுது ராணி அழுது கொண்டே சொன்னார்கள். ஒரு ஆனந்த கண்ணீரோடு சொன்னார்கள், அம்மா, எனக்கு ஒரு அதிசய அனுபவம் ஏற்பட்டது. இந்த காலை வேளையில் நீங்கள் பாடும்போது நானும் கூட பாடிக்கொண்டே இருப்பேன். அப்பொழுது இந்த சூரிய ஒளி சுவாமியின் மேல் விழ ஆரம்பிக்கும். திடும் என்று பார்த்தால் பகவானுடைய அப்பொழுது இந்த சூரிய ஒளி சுவாமியின் மேல் விழ ஆரம்பிக்கும். திடும் என்று பார்த்தால் பகவானுடைய மொத்த உருவமும் தக தக தகவென்று பொன்னொளியாய் இருந்தது. அப்படியே தங்க கலரில் ஒரு தங்க விக்கிரகம் என்று சொல்லும்படியான அளவில் பகவான் அப்படி மின்னிக் கொண்டிருந்தார். நான் கண்களை கசக்கி பார்த்தேன். அப்படியும் அவர் ஒரு தங்க மேனியாகத்தான் தெரிந்தார். முழு உருவம் தலையிலிருந்து கால் வரை தகதகவென்று தங்கமாய் மிளிரினார். பிறகு கண்ணாடியை எடுத்துக்கொண்டு போட்டு பார்த்தேன். அப்பொழுதும் அதே தங்க நிற மேனி அப்படி ஒளிர்ந்தார். உடனே எனக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம், என்ன ஆகிவிட்டது நமக்கு என்று ஓடிப்போய் பாண்டியன் அவர்களை எழுப்பினேன். அவரும் வந்து பார்த்துவிட்டு, என்னது இது, சுவாமி இப்படி தங்கமாய் தகதகவென்று ஜொலிக்கிறாரே என்று கூறினார். அம்மா என்று சொல்லி அவர்களால் அந்த அனுபவத்தை தாங்க முடியவில்லை. ஆனந்தமாய் அழுதார்கள். திரும்ப திரும்ப சொல்லி, அம்மா, அப்படி ஒரு காட்சி கிடைத்ததம்மா, எனக்கு அப்படி ஒரு காட்சி. இந்த தங்க நிற ஒளியானது மிக உயர்ந்த சக்தியை குறிக்கும். எந்த இடத்தில் அந்த தெய்வத்தினுடைய சக்தியானது மிகவும் மிகவும் சக்தியோடு உயர்ந்த சக்தியோடு இருக்கும் நேரத்தில் அந்த எமிஷன் என்று சொல்வார்கள், ரேடியேஷன் என்று, அதனுடைய கலர் தங்கமயமாகிவிடும். இதை இப்பொழுது ராணி பார்த்திருக்கிறார்கள். இந்த காட்சி பலருக்கும் கிட்டியிருக்கிறது. திலகவதி அம்மா அவர்கள் கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள். அவர் பகவானுடைய பாதம் தொட்டு
எழுந்தவுடன் அவருக்கு அப்படி ஒரு காட்சி கிடைத்தது என்று இங்கு இருப்பவர்களுக்கும் அவ்வப்பொழுது அந்த மாதிரியான காட்சி கிடைக்கும். ஏன் சில சமயம் இந்த பிரதான் மந்திர் என்று சொல்லப்படும் இந்த பெரிய ஹால் மந்திர் அல்லவா, கோவில் அல்லவா, கோவிலின் கூடம் அல்லவா அது, அங்கே காலை வேளையில் நுழைந்து பார்க்கும் பொழுது அப்படி அந்த முழு கூடமும் ஒளிரும், தக தகவென்று பொன்னிறமாய் ஒளிர்வதை காண. அப்பேற்பட்ட சக்தி இந்த இடத்தில் இருக்கிறது. யார் என்ன மனதில் நினைத்து கொண்டாலும் அவர்கள் பகவான் அதை உடனே நிறைவேற்றி விடுவார். அந்த மாதிரியானது ஒரு சக்தி. சில நாட்களாக நாம் 2-3 நாட்களாக என்று சொல்ல வேண்டும், ஸ்ரீ கணேசன் அவர்களுடைய அனுபவங்களை அற்புதமாய் அவர் எழுதியிருக்கிறார். அதில் சிலவற்றை பார்த்து கொண்டே வந்தோம். இன்றைக்கு நாம் இன்னும் 2-3 பார்த்து அவருடைய அனுபவங்களை அனுபவித்து முடிப்போம். இந்த நிகழ்ச்சியானது எல்லோருக்கும் தெரியும், நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்தில் இதை சொல்வது மிகவும் பொருந்தும் என்பதால் மறுபடியும் அதை நாம் வாழ்ந்து அனுபவிப்போம். ஒரு அனுபவம் மற்றவருடைய அனுபவம் நாம் சொல்லும் பொழுது, அதை கேட்கும் பொழுதும் அந்த இடத்தில் இருப்பது போல் நமக்கு தோன்றும். அதை நாமும் அனுபவிக்க தோன்றும். ஒரு முறை ஒரு அம்மா, பிச்சைக்காரி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரியான ஒரு தோற்றம். அந்த பிச்சைக்கார அம்மா என்பவர் பகவானிடம் வந்தார். பகவானுடைய கண்களில் அப்படி ஒரு வாஞ்சை. அம்மா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி, நான் சேலத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய மகன் கோவிந்தசாமிக்கு திருமணம் ஆக வேண்டும். தாங்கள் அதற்கு அருள் செய்ய வேண்டும். பகவான் கேட்டார், உனக்கு எத்தனை மகன்கள்? 6 மகன்கள் சுவாமி. கோவிந்தசாமி 6வது மகன். 5 மகன்களுக்கும் கல்யாணமாகி அவரவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். இவனுக்கு 36 வயது ஆகிவிட்டது, இன்னும் திருமணம் ஆகவே இல்லை. திருமணம் கூடி வரவில்லை சுவாமி. அம்மா, நீ யாருடன் வசிக்கிறாய் என்று கேட்டார். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்களாம், சுவாமி, நான் வீதிகளில் பிச்சை எடுத்து பிழைக்கிறேன், யார் கூட வசிக்கவில்லை. அங்கு ஒரு மண்டபம் இருக்கிறது, இரவில் அந்த மண்டபத்தில் சென்று தங்குகிறேன். பகவானுக்கு எப்படி இருந்திருக்கும்? பகவானுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இருந்தாலும் இந்த கேள்வி கேட்டு அவள் இந்த பதில் சொன்னால்தானே நமக்கெல்லாம் தெரியும். பகவான் சொன்னார், ஏனும்மா, 5 மகன்கள் திருமணமாகி இருக்கிறார்களே. இல்லை சுவாமி, அவர்கள் எல்லோரும் என்னை துரத்தி விட்டார்கள். அவர்களும் அவர்கள் மனைவிமார்களும் சேர்ந்து என்னை துரத்தி விட்டார்கள். நான் அவர்களோடு சேர்ந்து இருப்பது அவர்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லை சுவாமி. அதனால் நான் வீதிக்கு வந்துவிட்டேன். ஏனம்மா, கோவிந்தசாமியோடு நீ இருக்கலாமே. இல்லை சுவாமி, கோவிந்தசாமிக்கும் என்னை பிடிக்கவில்லை. ஆனாலும் எப்படி சுவாமி, அவனுக்கு திருமணம் ஆக வேண்டாமா? 36 வயதாகிவிட்டது. அவன் திருமணமாகி சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுவாமி. பகவான் சொன்னார், அம்மா, நீங்கள் ஏதாவது கடவுளை கும்பிடுவது உண்டா? சாமி, கடவுள்னா என்னன்னே தெரியாது சாமி எனக்கு. சரியம்மா, நீ தங்கியிருக்கும் மண்டபம் இருக்கிறது அல்லவா, அதில் தூண்கள் இருக்கின்றன. அந்த தூணில் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய சிற்பம் இருக்கும் அல்லவா? ஆமா சாமி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு சாமி. நீ அதற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு வைத்து எண்ணெய் போட்டு திரி போட்டு ஒரு 36 நாட்களுக்கு ஏற்றி வா. அப்பொழுது வேண்டிக்கொள், உன் மகனுக்கு திருமணமாக வேண்டும் என்று. உன் மகனுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகிவிடும், கவலை வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது பகவான் கேட்டாரா, அம்மா, நீ என்ன செய்வாய்? நீ வீதியில் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ எண்ணெய்க்கு திரிக்கலாம், என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு அந்த அம்மா சொல்கிறார்களாம், சுவாமி, நான் இன்னும் கொஞ்சம் கூட பிச்சை எடுத்து எப்படியாவது எண்ணெயும் திரியும் வாங்கி விடுவேன் சுவாமி.
நான் 36 நாட்கள் கண்டிப்பாக விளக்கேற்றி நான் வழிபடுகிறேன். கோவிந்த சுவாமிக்கு ஒரு நல்லபடியாக கல்யாணமாகி அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுவாமி. துரத்திவிட்ட மகன்களுக்கும் அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதல்லவா தாயுள்ளம். உடனே பகவான் கேட்டார், சரியம்மா, இப்பொழுது நீ எங்கு போகிறாய்? நான் சேலம் போக வேண்டும் சுவாமி, உடனடியாக சேலம் போகிறேன். இன்றைக்கு சாயந்தரமே அந்த விளக்கை ஏற்ற ஆரம்பித்து விடுகிறேன் சுவாமி. சரி, நீ ஊருக்கு போவதற்கு உனக்கு பணம் இருக்கிறதா? இல்லை சுவாமி, கொஞ்சம் இருக்கிறது, அது போராது. ஆனால் இங்கு உள்ள பஸ் ஸ்டாண்டில் போய் கொஞ்சம் பிச்சை எடுத்து வாங்கி நான் சென்று விடுவேன். உடனே பகவான் தன்னுடைய குர்தா பாக்கெட்டில் கையை விட்டு கொஞ்சம் பணம் எடுத்தார். அம்மா, இதை வைத்துக்கொள் பஸ்ஸுக்கு என்றார். வேண்டாம் சுவாமி, உங்களிடம் பணம் வாங்குவதா? வேண்டவே வேண்டாம் சுவாமி, நான் பிச்சை எடுத்து இந்த பஸ்ஸில் ஏறி சென்று விடுவேன். அதே போல் அங்கு விளக்கும் 36 நாட்கள் ஏற்றி விடுவேன் சுவாமி. எனக்கு நீங்கள் இது அருள் செய்ததே போதும் என்று சொல்லி கையை கூப்பி நமஸ்கரித்து விட்டு வேகமாக சென்றாளாம். இப்பொழுது பகவான் சொல்கிறார், கணேஷா, பார்த்தாயா, இதுதான் ஒரு தாயினுடைய உள்ளம். என்று ஆனந்தமாய் சொன்னாராம். எப்பேற்பட்ட ஒரு அன்பு! இந்த அன்புதான் தெய்வம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இதை எதற்காக சொல்கிறேன்? நாம் மீண்டும் மீண்டும் இதை நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அன்பு நமக்கு உள்ளத்தில் வந்தால்தான் அந்த தூய்மை. அவள் வீதியில் பிச்சை எடுத்து வாழலாம், குளிப்பதற்கூட வாய்ப்பில்லாமல் அழுக்காக இருக்கலாம். ஆனால் உள்ளம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது! நாம் எப்பேற்பட்ட ஒரு படிப்பினை இதில் இருக்கிறது. யார் என்னை நம்ம என்ன சொன்னாலும் அவர்களுக்கு நாம் நல்லதே அல்லவா நினைக்க வேண்டும். அவர்கள் சந்தோஷத்திற்காக அல்லவா நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். பகவான் ஒரு முறை சாது ரங்கராஜன் வந்திருந்த பொழுது அவரிடம் சொன்னார். அவர் சிலர் எப்படி தூற்றி எழுதியிருக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் சொல்லும் பொழுது பகவான் சொன்னார், ரங்கராஜன், do not give abuse for abuse, but strengthen your cause என்று சொன்னார். அதாவது, யாரேனும் உன்னை தூற்றினால் நீ உடனே அதை அவர்களை தூற்றி எழுதாதே. தூற்றுபவர்களுக்கு நாம் தூற்றுவதையை திரும்ப கொடுக்கக்கூடாது. அதற்கு அவர்கள் தூற்றுவது எதனால் தூற்றுகிறார்கள் என்று கண்டுபிடித்து நம்முடைய காரணங்களை, நம்முடைய தர்மத்தை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி, அதாவது யார் தூற்றினாலும் அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதத்தை தான் வழங்க வேண்டும், தூற்றக்கூடாது. பகவானை ஒருமுறை எல்லோரும் அடித்து போட்ட போது ஓடி வந்த சிலர், அடித்து போட்டவர்களை நாங்கள் அடித்து போட்டு விடுகிறோம் என்று சொன்ன பொழுது பகவான் சொன்னார், அவர்கள் வந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டே போகிறார்கள். அவர்கள் காரியத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். நாம் அப்பாவின் காரியத்தை செய்வோம் என்று சொன்னவர் அல்லவா. இதன் பிறகு திரு கணேசன் அவர்கள் எழுதுகிறார், சுவாமி மிகவும் கஷ்டப்பட்டு கோர தபஸ் பண்ணி அதனால் சம்பாதித்த இறை சக்தியை எல்லோருக்கும் ஒரு குறைந்த விலைக்கு எடுத்துக் கொடுத்தார் என்று சொல்கிறார். மிகவும் ஈஸியாக, மிகவும் சுலபமாக மற்றவர்களுக்கு வாரி வழங்கினார். அதனால் பலருக்கு அந்த அருளின் மதிப்பு தெரியாமல் போய்விட்டது. அவர் அவ்வளவு, எல்லா மகாத்மாக்களுமே கோர தபஸ் செய்திருப்பார்கள், கஷ்டப்பட்டுதான் இறைவனோடு ஒன்றியிருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் நாம் செல்லும் பொழுது நமக்கு கையை தூக்கி ஆசீர்வதித்து மிக எளிமையாக, மிக எளிதாக நமக்கு அந்த இறை சக்தியை வழங்கிவிடுகிறார்கள். இதை நாம் தெரிந்து கொண்டு அதை கொண்டாடி அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். அண்ணா சொல்கிறார், கணேசனா சொல்கிறார், அவருடைய 23வது வயதில் அவர் ஆசிரமத்திற்கு, ரமணாசிரமத்தில் நுழைந்தாராம். பணியில் ஈடுபட ஆரம்பித்தாராம். அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததும் பகவான் யோகிராம் சுரத்குமார் தான். அவருடைய அந்த
ரமணாசிரம சேவை முடியும் சமயத்திலும் நம் பகவான் சென்று அவரை ஆனந்த ரமணா என்று சொல்லப்படும் இன்றைக்கு அவர் வசிக்கும் அந்த தோட்ட வீடில் அவரை அமர்த்தினார் என்று கூறுகிறார். அவர் நுழைந்த அன்றைக்கே திரு டி.கே. சுந்தரேஷையர் என்று ரமண பக்தர், அவர் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தார். கணேசன்னாவை பார்த்து, கணேஷா அதோ பார் ஒருவர் இருக்கிறார், பிச்சைக்காரர் தோட்டத்தோடு ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே எங்கே, அவரை சென்று நமஸ்கரித்து வா என்று சொன்னார். இவர் நினைத்தாராம், இது என்ன தலையெல்லாம் கலைந்து பரட்டை தலையாக இருக்கிறார், அழுக்கு உடையோடு இருக்கிறார், இவரை போய் நம்மை நமஸ்காரம் செய்கிறாரே, இவரை பார்த்தால் பைத்தியம் போல் அல்லவா தோன்றுகிறது என்று நினைத்தாராம். எந்த பைத்தியம் அவருக்கு பிடித்திருக்கிறது என்று தெரியாமல் இவரை போய் நமஸ்காரம் செய்ய சொல்கிறாரே என்று நினைத்தாராம். ஆனாலும் சுந்தரேசையர் சொல்வதை தட்டாமல் இவர் சென்று நமஸ்கரித்தாராம். அதன் பிறகு சுந்தரேசையர் சொன்னாராம், அவருக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு, அவர் பசியோடு அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த காலத்தில் ரமணாசிரமத்தினுடைய சமையல் அறையில் அதிக உணவு கிடையாது. இவர் உடனே சென்று அங்கு தேடி ஏதோ சிறிது உணவை திரட்டி கொண்டு வந்து நம் சுவாமியிடம் கொடுத்தார். பின்னால் சுவாமி அதை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாரா, 3 நாட்களாக நான் சாப்பிடவில்லை, மிகவும் பசியோடு இருந்தேன். திரு டி.கே. சுந்தரேஷ் ஐயர் பெரிய ஞானி, அவரை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்றாலும் அவரை உன்னை என்னிடம் அனுப்பினார், எனக்கு உணவு கொடுக்க செய்தார் என்று மிகவும் ஸ்லாகித்து பேசுவாராம். அதே போல் அவருடைய பணிகளில் எத்தனையோ சங்கடங்கள், மிக மிக பெரிய துன்பங்கள் நேர்ந்த பொழுது ஒரு முறை நேற்று நாம் பார்த்தோம், ஒரு பிரிண்டிங் மெஷின் ஒன்றை வாங்குவதற்கு திருவண்ணாமலையிலேயே ஒருவர் ஒரு பிரிண்டிங் மெஷினை வாங்குவதற்கு ஒரு கேரண்டி சிக்னேச்சர் ஒன்றை கணேசன்னா போட்டுவிட்டார். ஏனென்றால் ரமணாசிரம புஸ்தகங்கள் எல்லாம் நாம் திருவண்ணாமலையிலேயே பிரிண்ட் செய்யலாம் என்ற ஒரு ஆர்வத்தோடு, அதன் பிறகு அவருக்கு நஷ்டத்தில் ஓடி அந்த பணத்தை அவர் கட்ட முடியாமல் போன போது அந்த மொத்த பொறுப்பும் கணேசன்னாவுடைய தலையில் விழுந்தபோது அவர் திகைத்து போனார். எப்படி இத்தனை லட்சங்களை நாம் ஈடுகட்டுவது என்று தெரியவில்லை. பலரும் பலவிதமாக தூற்ற ஆரம்பித்தார்கள். நினைத்து பாருங்கள், எவ்வளவோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை. யாருக்கோ பாவம் என்று ஒரு கையெழுத்து போட போய் அதனால் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்வது என்றால், அதுவும் மற்றவர்கள் தூற்றவும் ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? மிகவும் நொந்து போனார். உயிர் வாழ்க்கையே அவருக்கு அனாவசியமாக தோன்ற ஆரம்பித்து விட்டது. அந்த நிலையில் அனுராதா அம்மா அவர்களை அழைத்து கொண்டு சன்னதி தெரு வீட்டிற்கு சென்றார்கள். பகவானிடம் அனுராதா அம்மா தான் சொன்னார்கள், சுவாமி அவரால் இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் துடிக்கிறார், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது என்று சொல்கிறார் சுவாமி. உடனே பகவான் சொன்னாராம், இது எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இது ஒரு பெரிய படிப்பினை. கணேஷா, ரமண பகவான் நமக்கு எதையா சொல்லிக் கொடுத்தார்? உடம்பை அழிக்கவா சொல்லிக் கொடுத்தார்? அவர் என்ன சொன்னார்? எண்ணங்களுக்கெல்லாம் ஆரம்பம் எது என்று கண்டுபிடி. மனம் என்பது என்ன? எண்ணங்களின் குவியல் தானே. இந்த எண்ணங்கள் எங்கே உதிக்கிறது என்று கண்டுபிடித்து அதன் பின்னால் போய் இந்த எண்ணங்களை விடுப்பதற்கல்லவா, இந்த மைண்டை அல்லவா அவர் அழிக்க சொன்னார். மனோ நாசம் அல்லவா சொன்னார், உடம்பின் நாசத்தையா சொன்னார்? அவர் மனதை அல்லவா அழிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த உடம்பு உனக்கு என்ன பண்ணிட்டு கணேஷா? இத்தனை வருடம் உனக்கு எத்தனை உண்மையாக இது சேவை செய்திருக்கிறது. இந்த உடம்பை அழிப்பதற்கு எதற்கு எண்ணம்? இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மனம்தானே.
இந்த மனத்தை அல்லவா அழிக்க வேண்டும் என்று நமக்கு ரமண பகவான் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று கேட்டாராம். எப்பேற்பட்ட ஒரு பெரிய உண்மையை எவ்வளவு எளிதாக உரிய தருணத்தில் சொல்லி அதை மாற்றுகிறார் பகவான். வாழ்க்கையில் 30 வயதுக்குள்ளாகவே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வராமல் இருக்கவே இருக்காது யாருக்கும். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு துன்பத்தை கொண்டு மனதில் இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று தோன்றும் அளவுக்குத்தான் வாழ்க்கை நம்மை செல்லும். ஏனென்றால் நம்முடைய மனம் இறைவனை நாட வேண்டும். இறைவனை நாடுவது ஒன்றுதான் வாழ்க்கையின் லட்சியம். அதிலிருந்து பிறண்டு போகிறவர்கள் எல்லோருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வரும். இவருக்கு அதனால் வரவில்லை, ரமணாசிரமத்தில் செய்த சேவையில் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டு நேர்ந்தது, ஏதோ ஒரு காரணத்தினால். ஆனால் பகவான் மிக அழகாக எடுத்துச் சொல்கிறார், துன்பத்தில் சிக்கியவர்கள் அனைவரும் உடலை அழிப்பதால் என்ன பிரயோஜனம்? நம்முடைய மனத்தை தான் அழிக்க வேண்டும். நம்முடைய மனம்தான் நமக்கு எதிரி. அந்த மனம்தான் எல்லாவற்றையும், நமக்கு அது நண்பனாகவும் இருக்கலாம், விரோதியாகவும் ஆகலாம். அதனால் அதை ஒதுக்கி அதை அழிப்பதுதான் முக்கியம் என்பதை சுட்டி காட்டுகிறார். இப்படி அதன் பிறகு பகவான் அவரை காசிக்கு ஒரு வருஷம் அனுப்புகிறார். மெல்ல மெல்ல அவருக்கு இந்த ரமணாசிரம சேவையிலிருந்து பிரித்து, அதற்குள் அவருடைய மூத்த சகோதரர் வந்துவிட்டார் பொறுப்பை ஏற்பதற்கு. ஆக அவரை கொண்டு போய் ஆனந்த ரமணாவில் உட்கார வைத்து, இனி பகவானுடைய டீச்சிங்ஸை, உபதேசங்களை நாம் பயிற்சி செய்வது ஒன்றுதான் வாழ்க்கை என்று வலியுறுத்தினார். கணேசனா மிக அழகாக இதெல்லாம் பற்றி எழுதுகிறார். எப்படி அவருடைய வாழ்க்கையை யோகிராம் சுரத்குமார் ஷேப் பண்ணி, மோல்டு பண்ணி அவரை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வந்தார் என்பதை மிக அழகாக எழுதியுள்ளார். இவையெல்லாம் நமக்கும் படிப்பினை. இப்படி பல விதங்களில் நமக்கு கணேசனா எழுதியிருப்பதால் இதெல்லாம் தெரிகிறது. எத்தனையோ பேர் பகவானிடம் சென்று எத்தனையோ வித அனுபவங்களை பெற்று தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அதை எடுத்து எழுதினால் மட்டுமே, எடுத்து சொன்னால் மட்டுமே நமக்கு தெரியும். ஆனால் பகவான் அவருடைய தந்தையின் பணியை எப்படி ஆற்றி வந்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பகவான் ஏதோ நம்மிடையே இருக்கிறார். அதே அருளை இன்றும் வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார் அல்லவா, நாம் இந்த உடம்பு அல்ல, இந்த மனமும் அல்ல. உடம்பு தானாகவே போய்விடும் ஒரு நாள். ஆனால் இந்த மனம் ஒரு பெரிய வியாதி போல் நம்மை பிடித்து கொண்டே இருக்கும். மனோ நாசம்தான் இறைவனோடு ஐக்கியமாகும். இந்த பகவானிடம் நாம் இன்று வேண்டிக் கொள்வோம். தாங்கள் உடனடி